இடைநிலை பதிவு மீட்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். மதுரை திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தமிழக முதல்வரை வலியுறுத்தி வரும் செப்டம்பர் மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஆயத்தப்படுத்தும் விதத்தில் மாவட்ட தலைநகரில் மாபெரும் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது. புள்ளி 2009 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணிகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த சனி ஞாயிறு வரும்போது அந்த வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்மளுக்கு இன்னொரு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை அப்படியே டக்கு டக்குன்னு போயிடும். அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பிள்ளை நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மூத்த பிள்ளை வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே அது ஓடி வந்துட்டான். அவளுடைய அழுகையை தாங்க முடியாது. நானும் என்ன பண்ணிட்டேன் வந்து நானும் லீவ் போட்டு அவளோட வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். இருக்கக்கூடிய அதாவது நம்ம வேலை பார்க்குற ஸ்கூல்லே வேலை இருக்கிறவங்க வந்து பெருமையாக சொல்றாங்க, ஏப்பா நீங்கள் வந்து உண்மையிலே ஆளு வந்து கம்மியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் வந்து போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து வலிமையோடு எடுத்து தெரிஞ்சுருவீங்க, வலிமையோடு கொண்டு போயிருவீங்க அப்படின்றாங்க. ஸோ அது இந்த பெருமை எல்லாம் நமக்கே சேரும் கூறி வாய்ப்பளிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்காக சம்பளம் அதிகம் தாருங்கள் என்று கேட்பதற்காகவா? அதுவும் 1/6/2009 முன் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் 1/6/2009 பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்குமான ஊதிய முரண்பாடு கிட்டத்தட்ட 3170 அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இன்று 12 செல்கள் தாண்டி 12 ஆண்டுகள் ஊதிய இழப்பை தொடர்ந்து இன்று அதிகப்படியான எண்ணிக்கையில் 20,000 ஆசிரியர்கள் ஊதிய இழப்பை சந்தித்து வருகின்றோம். இதற்கு சமூக நீதி காவலர் முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி 311 தெரிவித்திருந்தபடி எங்களுக்கான ஊதிய முரண்பாட்டை சரி செய்து விரைவில் எங்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் மாவட்ட செயலாளர் திரு குமரேசன்.